ஆரம் சேனல் நண்பர்களுக்கு வணக்கம். ரீசெண்டாக நம்ம சேனலில் திருவள்ளூர் ரயில் நிலையத்தில் நடந்துட்டு வர அம்ரித் பாரத் திட்ட பணிகளை பற்றி ஒரு பதிவு போட்டிருந்தோம். அந்த பதிவில் நண்பர் ஒருத்தர் திருவள்ளூர் புதிய பேருந்து நிலையத்தை பற்றி பதிவு போட சொல்லி கேட்டிருந்தார். ஸோ இன்னைக்கு அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். திருவள்ளூர் மாவட்ட மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையாக இருந்த புதிய பஸ் நிலையம் அமைப்பதற்கான கட்டுமான பணிகள் திருவள்ளூர் நகராட்சிக்குட்பட்ட வேடிங்கநல்லூர் பகுதியில் 5 ஏக்கர் பரப்பளவில் ரூபாய் 33 கோடியில் நடைபெற்று வருகிறது. கடந்த 2023ஆம் ஆண்டு ஜூலை மாதத்தில் இந்த நவீன பஸ் நிலைய கட்டிடத்திற்கான கட்டுமான பணிகள் தொடங்கப்பட்டது. இந்த பணிகள் 15 மாதத்தில் நிறைவடையும் என எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் இடையில் சில காலம் மந்தமான பணிகள் நடைபெற்று வந்த நிலையில் நகராட்சி அதிகாரிகள் ஒப்பந்ததாரரை பணியை விரைந்து முடிக்க அறிவுறுத்தினர். இதையடுத்து பேருந்து நிலைய கட்டுமான பணிகள் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. செங்கல்பட்டு ஒருங்கிணைந்த மாவட்டத்திலிருந்து திருவள்ளூர் மாவட்டம் கடந்த 1997ஆம் ஆண்டு தனியாக பிரிக்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து திருவள்ளூர் மாவட்டத்தின் தலைநகரம் அமைக்கப்பட்டு அங்கு மாவட்ட ஆட்சியர் அலுவலகம், மாவட்ட எஸ்பி அலுவலகம், தமிழ்நாடு நிர்வாகத்தில் அனைத்து துறை அலுவலகங்களும் அமைக்கப்பட்டன. பொதுமக்கள் தங்களின் பல்வேறு தேவைகளுக்காக மாவட்ட ஆட்சியர், எஸ்பி அலுவலகம், சிறுபான்மைத்துறை, ஆதி திராவிட நலத்துறை, வேளாண்மைத்துறை, வருவாய்த்துறை என பல்வேறு துறைகளுக்கு வந்து செல்ல பேருந்து வசதி பிரதானமாக அமைகிறது. அரசு ஊழியர்கள், தனியார் ஒப்பந்த ஊழியர்கள் என ஏராளமானோர் தினசரி பேருந்தில் வந்து செல்கின்றனர். இது தவிர திருவள்ளூரை சுற்றி தொழிற்பேட்டைகள், மருத்துவமனைகள், பள்ளிகள், கல்லூரிகள், பிரசித்தி பெற்ற கோயில்கள், பூண்டி சத்தியமூர்த்தி நீர்த்தேகம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளுக்கு மக்கள் பேருந்தில் வந்து செல்ல வேண்டிய நிலை உள்ளது. திருவள்ளூர் பகுதிகளில் வசித்து வரும் 1 லட்சத்துக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் தங்களின் சொந்த தேவைகளுக்காக பல்வேறு பகுதிகளுக்கு சென்று வருகின்றனர். சென்னை திருப்பதி செல்லும் வழியில் உள்ள திருவள்ளூர் பேருந்து நிலையத்தில் இருந்து சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, பெரியபாளையம், பொன்னேரி, கும்மிடிப்பூண்டி மற்றும் ஆந்திர மாநிலம் திருப்பதி, காளஹஸ்தி, கர்நாடக மாநிலம் பெங்களூரு, திருநெல்வேலி, மதுரை, திருச்சி, திண்டிவனம், விழுப்புரம் போன்ற பல்வேறு பகுதிகளுக்கும் 250க்கும் மேற்பட்ட பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. தற்போது ராஜேஷ் சாலையில் 1/2 ஏக்கருக்கும் குறைவான இடத்தில் செயல்பட்டு வரும் இந்த பேருந்து நிலையத்தில் ஒரே நேரத்தில் 10 பேருந்துகள் மட்டுமே நிறுத்த முடியும். திருவிக பேருந்து நிலையத்தின் நுழைவு மற்றும் வெளியேறும் வழி குறுகலாக இருப்பதால் பேருந்துகள் வந்து செல்வதில் சிரமமும் கடும் போக்குவரத்து நெரிசலும் ஏற்படுகிறது. இதனால் இந்த சாலையை பயன்படுத்தும் பொதுமக்களும் பேருந்து நிலையத்திற்கு வந்து செல்லும் பயணியரும் நெரிசலில் சிக்கி தவித்து வருகிறது. மாவட்ட தலைநகராக உருவாகி 30 ஆண்டுகளாகியும் ஒரு நல்ல பேருந்து நிலையம் இல்லாத நிலை இருந்து வந்தது. இதற்கு தீர்வு காணும் வகையில் திருவள்ளூர் ஊத்துக்கோட்டை சாலை ICMR அருகில் உள்ள வேடிங்கநல்லூரில் 5 ஏக்கர் நிலத்தில் 33 கோடி ரூபாய் மதிப்பில் புதிய பேருந்து நிலையம் கட்டுப்பணி கடந்த 2023ஆம் ஆண்டு ஜூலையில் துவங்கியது. தரைதளம் மற்றும் மாடி என 2493 சதுர மீட்டர் பரப்பில் பிரதான கட்டிடம் கட்டப்பட்டு வருகிறது. ஒரே நேரத்தில் வெளியூர் பேருந்து 45, நகர பேருந்து 11 என 56 பேருந்துகள் நிறுத்தும் வசதி உள்ளது. 107 கடைகள் கட்டப்பட்டு வருகின்றன. பயணியர் வசதிக்காக 550 இருசக்கர வாகனம், 16 கார்கள் நிறுத்தும் வசதி ஏற்படுத்தப்பட்டுள்ளது.
இந்த பேருந்து நிலையம் தொழில் நகரமாக வளர்ந்து வரும் திருவள்ளூர் நகராட்சியின் வளர்ச்சிக்கு பெரும் உறுதுணையாக இருக்கும். இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம வீடியோவை ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.